ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதியுள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களைக் குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? நீர் அவர்களை நாட்டினீர், வேர் பற்றி தேறிப்போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும், எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள். அவர்கள் உன்னோட இனிய வார்த்தைகளை பேசினாலும் அவர்களை நம்ப வேண்டாம். தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். எரேமியாவுக்கு கர்த்தருடைய சித்தம் நன்றாய் தெரியும். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த வாக்கியங்களை எழுதுகிறார். எரேமியா கர்த்தரோடு வழக்காடுகிறார். அவர் கர்த்தரோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. தன்னுடைய மனதில் எழும்புகிற சந்தேகங்களை எரேமியா கர்த்தருடைய சமூகத்தில் பணிவோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய திட்டத்திலோ அவருடைய சித்தத்திலோ அவருடைய செய்கையிலோ ஒரு குறையும் இல்லை. கர்த்தருடைய நடவடிக்கைகளில் எரேமியா எந்த தப்பும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய செய்கைகளுக்கான காரணம் அவர்களுக்கு புரியவில்லை. அதை கர்த்தரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று தீர்மானித்து எரேமியா கர்த்தரோடு வழக்காடுகிறார். கர்த்தாவே, உம்மோடே நான் வழக்காடப் போனால் தேவரீர் நீதி உள்ளவராமே. ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். எரேமியாவின் மனதில் 2 கேள்விகள் எழும்பியிருக்கிறது. அவையாவன: ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? தன் மனதில் ஏற்பட்டிருக்கும் சந்தேகத்தை எரேமியா கர்த்தரிடத்தில் கேட்டு தெளிவுபடுத்த விரும்புகிறார். நம்முடைய சிருஷ்டிகரோடு நாம் வழக்காடக்கூடாது. ஆனாலும் நம்முடைய மனதில் உள்ள சந்தேகங்களை கர்த்தரிடத்தில் கேட்டு அதற்கு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். சில சமயங்களில் தேவன் செய்கிற காரியங்கள் நமக்கு புரியாத புதிராயிருக்கும். அதன் சரியான விளக்கத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் இருளில் இருப்பது போல தடுமாறுவோம். சந்தேகத்தோடு இருளில் இருப்பது நல்லதல்ல. சந்தேகத்தை நீக்கிவிட்டு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொண்டு வெளிச்சத்தில் இருப்பதுதான் நமக்கு நல்லது. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்மிடத்தில் தேவனை பற்றி சரியான சிந்தனையும் தெளிவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். அவரிடத்தில் அநீதியோ அநியாயமோ இருக்காது. பல சமயங்களில் தேவனுடைய கிரியைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். பல காரியங்கள் நமக்கு புரியாத ரகசியமாக இருக்கலாம். புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் கர்த்தருக்கே உரியது. நம்மால் சில ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நம்மிடத்தில் கர்த்தரை பற்றி தெளிவான சிந்தனை இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய அடிப்படை சத்தியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அஸ்திவாரமாய் இருக்க வேண்டும். கர்த்தரை பற்றிய அடிப்படை சத்தியங்களும் அவருடைய கிருபையுள்ள கிரியைகளும் மாறாதவை. நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் குழம்பி போய் இருந்தாலும் கர்த்தரை பற்றிய நம்முடைய விசுவாசம் குழம்பிவிடக்கூடாது. கர்த்தரை பற்றிய அறிவு நமக்குள் தெளிவாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1. தேவன் தம்முடைய தெய்வீக பராமரிப்பினால் சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறார். ஆனாலும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளில் சில காரியங்கள் எரேமியாவுக்கு புரியவில்லை. கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் இந்த உலகத்தில் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது.
துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறார்கள். துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள். பிறருக்கு தீங்கு செய்கிறவர்கள் சுகமாய் ஜீவிக்கிறார்கள். நீதிமான்கள் தான் செழித்திருக்க வேண்டும், ஆனால் துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள். மாய்மாலக்காரரும் அக்கிரமக்காரரும் சுகமாய் ஜீவிக்கிறார்கள். இவர்களுடைய ஆரம்பம் நன்றாய் இருந்தாலும் இவர்களுடைய முடிவு மோசமாய் இருக்கும். கர்த்தரே அவர்களை நாட்டினார். அவர்கள் வேர் பற்றி தேறிப்போனார்கள். அவர்கள் கனியும் கொடுக்கிறார்கள். கர்த்தர் துன்மார்க்கருடைய எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதிப்பதில்லை. கர்த்தர் அவர்களுடைய வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கு தூரமாயும் இருக்கிறார். கர்த்தர் துன்மார்க்கரையும் நல்ல நிலத்தில்தான் நாட்டியிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில்தான் அவர்கள் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புறஜாதி தேசத்தில் நாட்டப்படவில்லை. தேவரீர் உம்முடைய கையினால் ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். சங்கீதம் 44:2. நீர் எகிப்தில் இருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். சங்கீதம் 80:8. ஆகாதவர்களும் துரோகம் செய்கிறவர்களும் துன்மார்க்கரும் கர்த்தருடைய தேசத்தில் வேறு பெற்று தேறி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியம் செழிப்பாய் இருக்கிறது. அவர்கள் பிறருக்கு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு ஒரு தீமையும் வருவதில்லை. அவர்கள் செழித்திருக்கிறார்கள். அவர்கள் குறைவில்லாமல் சுகிக்கிறார்கள். அவர்கள் கனியும் கொடுக்கிறார்கள். துன்மார்க்கர் நற்கனிகளை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் கெட்ட கனியை கொடுப்பார்கள். கர்த்தரோ துன்மார்க்கரை அழித்து போடாமல் அப்படியே விட்டு வைத்திருக்கிறார். துன்மார்க்கரிடத்தில் தேவனை பற்றிய சிந்தனை இல்லை. அவர்களுக்கு தேவன் மீது பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. அவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பாய் இல்லை. ஆனாலும் அவர்கள் கர்த்தரை பற்றி பெருமையாய் பேசுகிறார்கள். அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாய்க்கு சமீபமாய் இருக்கிறார். துன்மார்க்கர் தங்கள் வாயினால் கர்த்தரை துதிக்கிறார்கள், கர்த்தரை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. துன்மார்க்கர் தங்கள் வாயை திறந்தாலே கர்த்தருடைய நாமத்தை பல தடவை சொல்லுவார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுக்களையும் கேட்கும்போது அவர்கள் மிகுந்த பக்தியுள்ளவர்கள் போல தெரியும். ஆனால் அவர்கள் இருதயத்திலோ கர்த்தரை பற்றிய பயம் இருக்காது. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்னும் ஆர்வமும் தாகமும் இருக்காது. கர்த்தர் அவர்களுடைய உள்ளிந்திரியங்களுக்கு தூரமாய் இருக்கிறார். எரேமியா தன்னுடைய உத்தம குணத்தை பற்றி கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர். என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறீர் என்று எரேமியா சொல்லுகிறார். கர்த்தர் தன்னை அறிந்திருப்பது எரேமியாவுக்கு ஆறுதலாய் இருக்கிறது. எரேமியா பிறரை வஞ்சிக்கிறவர் அல்ல, பிறருக்கு துரோகம் செய்கிறவரும் அல்ல, அவர் கள்ள தீர்க்கதரிசியும் அல்ல. எரேமியா கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் அவருக்கு விரோதமாய் குற்றம் சொல்லுகிறார்கள். அவரை தூஷிக்கிறார்கள். அவர்களுக்கு எரேமியாவை பற்றி தெரியாது. அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. 1 கொரிந்தியர் 2:8. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நாமும் இருப்போம். நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே நம்முடைய இருதயமும் இருக்கும். நம்முடைய இருதயம் கெட்டதாய் இருந்தால் நாமும் கெட்டவர்களாய் இருப்போம். நம்முடைய இருதயம் நல்லதாய் இருந்தால் நாமும் நல்லவர்களாய் இருப்போம். நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை பற்றிய சிந்தனை நிரம்பி இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ண வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாயும் பிரயோஜனம் உள்ளவர்களாயும் இருப்போம். கர்த்தர் துன்மார்க்கரை தண்டிக்க வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது. துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறார்கள். துன்மார்க்கர் செலுத்திருக்க கூடாது என்று எரேமியா விரும்புகிறார். கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு அவர்கள் மீது வர வேண்டும் என்று எரேமியா விண்ணப்பம் பண்ணுகிறார். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் பணிவோடு ஜெபம் பண்ணுகிறார். துன்மார்க்கரும் துரோகம் செய்கிறவர்களும் பசுமையான இடங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செழிப்பான இடங்களில் மேய்ந்து கொளுத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை வேறு பிரித்து எடுத்து அடிக்கப்படும் இடத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். ஆடுகள் செழிப்பான இடங்களில் மேய்ந்தாலும்
அவை அடிக்கப்படும் நாளுக்காக வளர்க்கப்படுகிறது. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியைப் போல் அடங்காதிருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியைப் போல் மேய்ந்து அலைய பண்ணுகிறார். ஓசியா 4:16. கர்த்தர் துன்மார்க்கரையும் துரோகம் செய்கிறவர்களையும் சிறிது காலம் செழித்திருக்க அனுமதிக்கிறார். அப்போது அவர்களுடைய பெருமையும் ஆடம்பரமும் அதிகரிக்கும், அவர்களுடைய அக்கிரமமும் அதிகரிக்கும். அவர்களுடைய அக்கிரமத்தின் அளவு அதிகரிக்கும் போது அவர்கள் அழிவுக்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். கொளுத்திருக்கிற ஆடு அடிக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருப்பது போல செழித்திருக்கிற துன்மார்க்கரும் அழிக்கப்படுவதற்கு ஆயத்தமாய் இருப்பார்கள். எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிய வேண்டும் என்று எரேமியா கர்த்தரிடத்தில் கேட்கிறார். துன்மார்க்கர் எவ்வளவு காலத்திற்கு செழித்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழிந்து போகிறது. வயல்வெளியில் உள்ள புல்லுகள் கூட வாடிப்போகிறது. துன்மார்க்கர் நிமித்தமாய் தேசம் புலம்புகிறது. தேசத்தில் துன்மார்க்கர் அதிகரிக்கும் போது அந்த தேசம் செழித்திருக்காது. தேசத்தில் பசியும் பஞ்சமும் அதிகரிக்கும். யோசியாவின் ஆட்சி காலத்தின் பின்பகுதியிலும் யோயாக்கீமின் ஆட்சி காலத்தின் முன்பகுதியிலும் தேசத்தில் மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தின் குடிகள் மிகுந்த கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோர ஸ்திரீயின் நெற்றி இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். எரேமியா 3:3. அவர்களை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திராட்சை செடியிலே கொலைகள் இராது, அத்தி மரத்தில் பழங்கள் இராது, இலையும் உதிரும். நான் அவர்களுக்கு கொடுத்தது அவர்களை விட்டு தாண்டி போகும் என்று சொல். எரேமியா 8:13. மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன், வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்பட்டு கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதில்லை. ஆகாசத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் ஆக்குவேன். யூதாவின் பட்டணங்களையும் குடியில்லாதபடி பாழாக்கி போடுவேன். இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று கர்த்தருடைய வாய் தன்னுடைய சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? எரேமியா 9:10-12 வரை. தேசத்தில் துன்மார்க்கர் வாசம் பண்ணுவது நிமித்தமாய் செழிப்பான தேசம் வனாந்தர தேசமாயிற்று. கனி விருட்சங்கள் எல்லாம் பட்டுப்போயிற்று. ஆகையினால் துன்மார்க்கர் தேசத்தில் இராதபடிக்கு அவர்களுடைய பாவங்களின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை கொன்று போட வேண்டும் என்று எரேமியா ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் நிமித்தமாய் தேசத்தில் உள்ள நல்லவர்கள் கஷ்டங்களை அனுபவிக்க கூடாது. எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்கள். தங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பது எரேமியாவுக்கு தெரியாது என்று துன்மார்க்கர் சொல்லுகிறார்கள். எரேமியா ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி என்றும் அவருக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு கிடையாது என்றும் தங்களுடைய முடிவை எரேமியா காண்பதில்லை என்றும் துன்மார்க்கர் நினைக்கிறார்கள். கர்த்தர் எரேமியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நல்ல உபதேசங்களை கற்றுக்கொள்ளவும் வேண்டும், நல்ல உபதேசங்களை போதிக்கவும் வேண்டும். ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக தங்களுக்கு தாங்களே பிரசங்கம் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனதோ மனுஷருடைய துன்மார்க்கத்தை பற்றி எரேமியா கர்த்தரிடத்தில் முறையிடுகிறார். அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தாலும் செலுத்தியிருக்கிறார்கள். எரேமியா கர்த்தரோடு வழக்காடுவது போல பேசுகிறார். கர்த்தரே எரேமியாவை தம்மோடு வழக்காடுவதற்கு அனுமதித்திருக்கிறார். உன் சகோதரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் உனக்கு துரோகம் பண்ணி அவர்களும் உன்னை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணினார்கள் என்று கர்த்தர் எரேமியாவிடம் சொல்லுகிறார். உன் சகோதரர் உன் தகப்பன் வம்சத்தார் என்னும் வாக்கியம் ஆனதோத் ஊரில் உள்ள ஆசாரியர்களை குறிக்கிறது. அவர்கள் எல்லோருமே எரேமியாவுக்கு சிநேகிதர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் எரேமியாவோட இனிய வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆனாலும் எரேமியா அவர்களை நம்பக்கூடாது என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனதோத் ஊரின் மனுஷர்கள் எரேமியாவுக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் எரேமியாவை பின்தொடர்ந்து மிகவும் ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களோடு திரளான ஆசாரியர்களை சேர்த்து கொண்டு எரேமியாவை பகைக்கிறார்கள். எரேமியா அவர்களை நம்பக்கூடாது. அவர்கள் இனிய வார்த்தைகளை பேசினாலும் எரேமியா அவருடைய வார்த்தையில் மயங்கிவிடக்கூடாது.
அவர்கள் வெளிப்பார்வைக்கு சிநேகிதர்களாய் இருக்கிறார்கள், ஆனால் உண்மையில் அவர்கள் எரேமியாவுக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். ஆனதோத்தின் மனுஷர் எரேமியாவின் இருதயத்தை இளைக்க பண்ணி இருக்கிறார்கள். எரேமியாவும் ஆனதோத் ஊரை சேர்ந்தவர். அவருடைய சொந்த ஊர் ஜனங்கள் மூலமாய் வரும் பிரச்சனைகளையே எரேமியாவால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. யூதா தேசம் சமாதானமுள்ள தேசம். எரேமியாவும் ஆனதோத் ஊராரும் யூதா தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எரேமியாவுக்கு வேதனைகளையும் தொந்தரவுகளையும் கொடுக்கும்போது அவர் சமாதானமுள்ள யூதா தேசத்திலேயே அடைக்கலம் தேடுகிறார். எரேமியாவின் சொந்த ஜனங்களே அவருக்கு சத்துருக்களாய் இருக்கிறார்கள். அந்த வேதனையை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவருடைய இருதயம் இளைத்துப் போய் இருக்கிறது. அவருடைய மனதிற்கு இளைப்பாறுதல் இல்லாமல் போகிறது. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தர் தனக்கு சொல்லுகிற செய்தியை எரேமியா ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். இதுவே அவருடைய ஊழியம். ஆனால் யூதா தேசத்து மனுஷரோ எரேமியாவுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். இதன் நிமித்தமாய் எரேமியாவுக்கு ஊழியத்தில் சோர்வு உண்டாயிற்று. தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அவருடைய இருதயம் இளைத்து போகிறது. கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டு விலகி போய் விடலாமா என்று கூட எரேமியா யோசிக்கிறார். எரேமியாவுக்கு இப்போது வந்திருக்கிறது வருத்தத்தின் ஆரம்பம்தான். அவர் துக்கத்தின் துவக்கத்தில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் அதிகமான துக்கங்களும் அதிகமான வேதனைகளும் வரப்போகிறது. எரேமியாவுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அவருக்கு கொஞ்சம் துக்கம் வந்தவுடனே மனம் கலங்கி விடுகிறார். அவருடைய இருதயம் சோர்ந்து விடுகிறது. உபத்திரவ காலமும் வேதனையின் உச்ச காலமும் தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எரேமியா இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. சிறிய வேதனைகளை சகித்துக் கொண்டால்தான் பெரிய வேதனைகளை சந்திக்க முடியும். சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க தெரிந்தால்தான் பெரிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். எரேமியா இப்போது வேதனையின் ஆரம்ப காலத்தில் இருக்கிறார். இப்போது இந்த வேதனையை அவர் தாங்கிக் கொண்டால்தான் இனிமேல் வரப்போகும் மகா பெரிய வேதனைகளை அவரால் சந்திக்க முடியும். எரேமியா இப்போதே சோர்ந்து போய்விட்டால் அவருக்கு பெரிய பிரச்சனைகள் வரும்போது அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. செயல் இழந்து போய்விடுவார். ஊழியம் செய்ய முடியாமல் காணாமல் போய்விடுவார். கர்த்தர் எரேமியாவின் மனக்கலக்கத்தையும் அவருடைய சோர்வையும் அவருக்கு எடுத்துச் சொல்லுகிறார். நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் எரேமியாவிடம் கேட்கிறார். மனுஷர் மூலமாய் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகள் எரேமியாவுக்கு பெரிதாய் தெரிகிறது. அவர்கள் மூலமாய் தான் அதிகமாய் காயப்பட்டிருப்பதாகவும் அந்த வேதனையை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் நினைத்து எரேமியா சோர்ந்து போய் இருக்கிறார். இது வேதனையின் ஆரம்பம்தான். எருசலேமின் பிரபுக்களும் பிரதான ஆசாரியர்களும் யூத மார்க்கத்தின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எரேமியாவுக்கு விரோதமாய் தீங்கு செய்வார்கள். ஆனதோத் ஊரில் உள்ள ஆசாரியர் மூலமாய் வரும் பிரச்சனைகளையே எரேமியாவால் தாங்க முடியவில்லை என்றால் எருசலேமில் உள்ள பிரதான ஆசாரியர் மூலமாயும் பிரபுக்கள் மூலமாயும் வரப்போகிற பிரச்சனைகளை தாங்குவது எரேமியாவுக்கு மிகவும் கடினமாயிருக்கும். எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறதை ஆசாரியனான இம்மேருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபோது எரேமியா தீர்க்கதரிசியை பஸ்கூர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரைச் சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவல் அறையிலே போட்டான். எரேமியா 20:1-2. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருந்தான். எரேமியா 32:2. எரேமியா இப்போது சமாதானம் உள்ள தேசத்தில் இருக்கிறார். அவர் இந்த தேசத்திலேயே அடைக்கலம் தேடுகிறார். இனிமேல் யோர்தான் பிரவாகித்து வரப்போகிறது. 2 கரைகளையும் முட்டி மோதிக்கொண்டு பெருவெள்ளம் பிரவாகித்து வரப்போகிறது. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கே இருந்து ஓடி வர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்கப் போகிற மேய்ப்பன் யார்? எரேமியா 49:19. நமக்கு சிறிய சோதனைகளும் சிறிய பிரச்சனைகளும் வரும்போது நாம் உடனே சோர்ந்து போய்விடக்கூடாது. பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கும் பலத்தினால் அவற்றை சமாளிக்க வேண்டும்.
பிரச்சனைகளை பார்த்து நம்முடைய இருதயம் சோர்ந்து விடக்கூடாது, நம்முடைய ஆவி கலங்கிவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் தியானிக்க வேண்டும். பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் இலக்கை நோக்கி ஓடுவார்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஓடுவார்கள். ஓடும்போது அவர்களுக்கு பல தடைகளும் இடையூறுகளும் வந்தாலும் அவர்கள் அந்த தடைகளை நோக்கி பார்க்க மாட்டார்கள். தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இலக்கையும் தாங்கள் அடையப் போகிற பந்தய பொருளையுமே நோக்கி பார்ப்பார்கள். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓடுகிறவர்களாகிய நாமும் எந்த சூழ்நிலையில் ஓடினாலும் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்வோம் என்னும் நம்பிக்கையோடு ஓட வேண்டும். கர்த்தர் நீதியுள்ளவர், அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவை. எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய நீதியை விளக்கி கூறுகிறார். இது தொடர்பாக எரேமியாவின் உள்ளத்தில் ஒரு சில கேள்விகள் எழும்புகிறது. அவற்றை இங்கு எரேமியா ஒவ்வொன்றாக கூறுகிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? பூமியில் துன்மார்க்கர் செழித்திருப்பது போன்று தோன்றுகிறது. ஆசாபும் தன்னுடைய நாளில் இதுபோன்ற நிலைமையை பார்த்து ஆச்சரியமடைந்தான். சாத்தான் இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் அவன் கிரியை செய்கிறான். அவன் துன்மார்க்கருக்கு உதவி செய்து அவர்களை செழிக்க வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளோ எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். மெய்யான உதவி கர்த்தரிடத்திலிருந்தே வரும். ஆகாதவர்களின் வழி வாய்ப்பதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கிவிடக்கூடாது. நாம் கர்த்தரை சார்ந்திருக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய வழிகளை வாய்க்கச் செய்வார். துன்மார்க்கரை விட நமக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருவார். கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்கள் மெய்யானவை, அவை நிலைத்து நிற்கும். துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன? துரோகம் செய்கிறவர்கள் தங்களுடைய துரோகத்தில் களி கூறுகிறார்கள். ஏமாற்றுவதனால் வரும் லாபத்தில் பிரியமடைகிறார்கள். ஆனதோத்தின் மனுஷர் எரேமியாவிற்கு விரோதமாக துரோகம் செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரிப்பார் என்று எரேமியா நம்புகிறார். ஆனாலும் அந்த நியாயத்தீர்ப்பு காலதாமதம் இல்லாமல் அவர்கள் மீது சடிதியாய் வர வேண்டும் என்று எரேமியா விரும்புகிறார். கர்த்தர் அவர்களை நாட்டியது போல அவர்கள் ஜீவிக்கிறார்கள். கர்த்தரால் அவர்கள் சபிக்கப்படாதவர்கள் போல வேர் பற்றி தேறி போகிறார்கள். ஆனால் எரேமியாவோ வேர் பிடுங்கப்பட்டு துரத்திவிடப்பட்டவன் போல் இருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். எரேமியாவிற்கு விரோதமாக துரோகம் செய்கிறவர்களை அவர் ஏற்ற வேளையில் விசாரிப்பார். எந்த மட்டும் தேசம் புலம்ப வேண்டும்? தேவனுடைய நியாயத்தீர்ப்பு நிறைவேறும் வரையிலும் தேசத்தில் புலம்பல் இருக்கும். எரேமியா இப்போது கேள்வி கேட்பதற்காக கர்த்தர் அவரை கடிந்து கொள்கிறார். அவருக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை விளக்கி கூறுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். எருசலேமின் மனுஷர் மூலமாக எரேமியாவிற்கு பாடுகளும் வேதனைகளும் வரும். நான் என் வீட்டை விட்டுவிட்டேன், என் சுதந்திரத்தை நெகிழவிட்டேன். யூதாவை அவனுடைய சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று. அது எனக்கு விரோதமாய் கர்ச்சிக்கிறது. என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியைப் போல எனக்கு ஆயிற்று. பட்சிகள் அதை சுற்றிலும் வரும். வெளியின் சகல ஜீவன்கள் அதை பட்சிக்கும்படி கூடி வருவார்கள். தேசம் பாழான வனாந்திரமாகும். கொள்ளைக்காரர் வனாந்திரத்தில் உள்ள எல்லா ஒவ்வொரு நிலங்களின் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்துக் கொண்டிருக்கும். மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. கோதுமையை விதைத்தார்கள், முள்ளுகளை அறுப்பார்கள். பிரயாசப்படுவார்கள், பிரயோஜனம் அடையார்கள். கர்த்தருடைய உக்கிர கோபத்தினால் தங்களுக்கு வரும் பலனை குறித்து வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலுக்கு காணியாட்சியாக கொடுத்த என் சுதந்திரத்தை துஷ்டரான அயலார் தொடுவார்கள். யூதா வம்சத்தாரையும் அவர்கள் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி போடுவேன். அவர்களை நான் பிடுங்கி போட்ட பிற்பாடு நான் திரும்பவும் அவர்கள் மேல் இறங்கி அவர்களை தங்கள் சுதந்திரத்துக்கும் தங்கள் பூமிக்கும் திரும்ப பண்ணுவேன். என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவிலே ஊன்ற கட்டப்படுவார்கள். கேளார்களே ஆகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடை பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன். எரேமியாவின் மீது கூறப்படும் கடிந்துரை. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இழக்க பண்ணினார்கள். ஆனால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? தன்னுடைய சொந்த தேசத்தின் மத்தியில்
எரேமியாவால் பாடுகளை அனுபவிக்க முடியவில்லை என்றால், புறஜாதி தேசத்தில் எரேமியாவால் பாடுகளை அனுபவிப்பது சிரமம். சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால், யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? சமாதானம் உள்ள காலத்திலேயே எரேமியாவிற்கு சமாதானம் இல்லை. யுத்த காலத்தில் எரேமியாவிற்கு சமாதானம் இருப்பது சிரமம். தீர்க்கதரிசியின் சகோதரரும் அவருக்கு விரோதமாக துரோகம் பண்ணுகிறார்கள். திரளான ஜனங்களை தீர்க்கதரிசிக்கு விரோதமாக எழுப்பி விடுகிறார்கள். தீர்க்கதரிசி தன்னுடைய சகோதரரை நம்ப வேண்டாம் என்று கர்த்தரால் எச்சரிக்கப்படுகிறார். கர்த்தர் பேசுகிறார். எரேமியா 12:5 முதல் 17 வரை உள்ள வசனங்களை கர்த்தரே பேசுகிறார். இந்த வாக்கியங்களை எரேமியா பேசவில்லை. கர்த்தர் இந்த வசனங்களில் கூறும் காரியங்கள், என் வீடு, என் சுதந்திரம், என் ஆத்துமா நேசித்தவன், என் திராட்சைத் தோட்டம், என் பங்கு, என் பிரியமான பங்கு, துஷ்டரான அயலார், என் ஜனமாகிய இஸ்ரவேல், என் நாமம்.